ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் கூட்டத்தொடர் நடந்து வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த கூட்டத்தொடரில் தொடர்ச்சியாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழர் இயக்கத்தினுடைய சர்வதேச நாடுகளின் ஒருங்கிணைப்பாளர் திரு பொஸ்கோ அவர்களை லங்காஸ்ரீ மற்றும் ஐபிசி தொலைக்காட்சியின் செவ்விகளோடு இணைத்திருக்கின்றோம். ஐக்கிய நாடுகள் சபையின் கால நீடிப்பு மற்றும் தமிழர் தரப்புகளுடைய வேலை திட்டங்கள் தற்போதைய சூழ்நிலையில் எப்படியான நகர்வுகளை நோக்கி ஈழத்தமிழர் விவகாரம் நடந்து கொண்டிருக்கிறது என்பது தொடர்பில் அறிந்து கொள்வதற்காக இணைத்திருக்கின்றோம். வணக்கம். வணக்கம். மனித உரிமைகள் கூட்டத்தொடர் 40வது கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஈழத்தமிழர்கள் ஏமாற்றம் அடைந்திருக்கின்றார்கள் என்கின்ற பரவலான செய்தி இருக்கின்றது. இந்த கருத்து உங்களால் எப்படி பார்க்கப்படுகிறது? ஆமாம், என்னென்னு சொன்னால் இந்த முதலாவது நீங்கள் ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளணும். இந்த ரெசல்யூஷன்ஸாக போன அக்டோபர் கடைசியில் ப்ரூசல்ஸில் ஒரு மீட்டிங் நடந்தது யூரோப்பியன் நாடுகள் மத்தியில். அப்போ அந்த நாடுகள் மத்தியில் நடந்த மீட்டிங்கில் யூகே கொண்டு ப்ரொபோசிஷன் பண்ணது. அதில் இப்போ ஹியூமன் ரைட்ஸ் சப் கமிட்டியிலேருந்து மக்கள் நின்றவங்க, மற்ற வேறு நாடுகள்லேருந்தும் ஃபாரின் அஃபேர் கமிட்டியிலேருந்து எல்லாம் ப்ரூசல்ஸில் 2 மீட்டிங் நடந்தது. அப்போ அந்த மீட்டிங்கில் ப்ரப்போஸ் பண்ணின இதிலேருந்து ஒரே ஒரு பேராகிராஃப் தான் இருக்கே இல்லை. அதாவது அந்த ஸ்ரீலங்காவில் நடந்த அரசியல் பிரச்சனை இருக்குத்தானே, அந்த பிரச்சனை சார்ந்து ரணிலுக்கும் மைத்ரிக்கும் நடந்த பிரச்சனையை சார்ந்த ஒரு பேராகிராஃப் இருக்குது. அதை தவிர்த்து மற்ற பேராகிராஃப் அவ்வளோ இருந்தது. அப்போ அதை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு முதலாவது எல்லாருமே வடிவாக விளங்கி கொள்ளணும். என்னென்னு சொன்னால் இந்த ரெசல்யூஷனில் தமிழ்ன்ற ஒரு வார்த்தை கூட இல்லை. அப்போ தமிழ்ன்ற ஒரு வார்த்தை இல்லாத ஒரு ரெசல்யூஷனை தான் எங்களுக்கு 30/1 திணித்தார்கள். இப்பையும் கொண்டு போய் கொண்டிருக்கிறாங்க. அப்படி அந்த பாதையில் தான். அதே வேளையில் இப்போ ஒரு கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் போன செப்டம்பர் ரோஹிங்கா மக்கள் சார்ந்த ஒரு ரெசல்யூஷன் வருது. அதில் ஜெனோசைட் நடந்திருக்கான வாய்ப்பு இருக்குது, அனைத்துலக நீதிமன்றத்தை கொண்டு போகணும் என்று சொல்லி இப்போ யூகே போன்ற நாடுகள், அயர்லாந்து போன்ற நாடுகள் எல்லாம் கதைக்குது. ஆனால் எங்களுடைய விஷயத்தில் மாத்திரம் தமிழ்ன்ற வார்த்தையே இல்லாத ஒரு ரெசல்யூஷனை தான் எங்களை நீங்கள் குறிப்பிடுகின்ற அந்த காரணம், அதாவது தமிழ், அதாவது ஒரு இனத்தினுடைய அடையாளம், மொழி, அதனோடு இணைந்த அவர்கள் அந்த இனத்தினுடைய பேர் தமிழ் என்பதை பயன்படுத்துவதில் என்ன சிக்கல் இருக்கின்றது இந்த சர்வதேச சமூகத்துக்கு? சர்வதேச விவகாரத்துக்கு இப்போ நீங்கள் வடிவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். தமிழ்ன்ற வார்த்தை இல்லாதபடியாக தான் இலங்கையை ஸ்ரீலங்காவை அதை கோஸ்பான்சர் பண்ணினது. அதே மாதிரி இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தமிழுடைய பிரச்சனைன்றது இப்போ அந்த ஆரம்பத்தில் அந்த பிரேம்பிள், அதாவது 30/1 பிரேம்பிளில் பார்த்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் அதில் அந்த 22/1 இருக்குதானே, அதை எடுக்கணும். அப்போ அந்த இதில் என்ன சொல்லப்படுகிறது, தீவிரவாதத்தை இல்லாமல் பண்ணி இலங்கைக்கு வரவேற்கிறோம்னு சொல்லி. அப்போ அந்த இதுகள் எல்லாம் பார்த்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் இப்போ தமிழர்கள் அங்கே நடந்த இனப்பிரச்சனை இல்லை, தீவிரவாதத்துக்கு எதிரான ஒரு சண்டை நடந்த மாதிரி ஒரு கோணத்தில் தான் போய்கிட்டு இருக்குது. அதே வேளையில் இப்போ ஸ்ரீலங்கா ஒரு கால டைம் எடுத்துக்கொண்டாண்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த என்னென்னு சொல்கிற மினிமைஸ் பண்ணுறதுக்கான ஒரு வேலை தான் நடக்குது. எங்களோட பிரச்சனையை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இல்லாமல் பண்ணிக்கொண்டு போகிறதுக்கு ஒரு காலாவாசம் கொடுத்து அப்படியே இல்லாமல் போகிறது. இப்போ பார்த்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் இப்போ ஒரு 4-5 வருஷத்துக்கு முதல் இப்போ 20 நாடுகளுக்கு மேலே வார் கிரைம்ஸ் அகெயின் ஹியூமனிட்டி என்று கதைச்சதுகள். இன்றைக்கு எல்லா நாடுகளும் என்ன தோணியில் கதைக்குது, OMPக்கு வாழ்த்து தெரிவிக்கிறோம், என்ன பொலிட்டிக்கல் அப்படி என்று சொன்னால் நாங்கள் அவர்களை சந்திக்கிறோம், அவர்களோடு கதைக்கிறோம் என்று கூறுகின்ற போது அப்படி என்று சொன்னால் அவர்கள் யாருக்கு சார்பாக கதைக்க வேண்டும் என்று நாங்கள், அதாவது தமிழர் தரப்பு இலங்கை அரசுக்கு சார்பாக கூறுகிறது என்று கூற விளைகிறீர்களா? அது இப்போ இதில் எங்கே உதாரணத்துக்கு இன்றைக்கு கூட 2 நாட்டு பிரதிநிதிகளை சந்திச்சிருந்தாங்க. எந்த நாடுகளை குறிப்பிடுங்கள், நீங்கள் எந்த நாட்டு பிரதிநிதிகளை நீங்கள் சந்தித்திருந்தீர்கள்? உதாரணத்துக்கு எஸ்தோனியா நாடு, மற்றது 3 நாடு மன்னிக்கவும், எஸ்தோனியா, ருமேனியா தான் யூரோப்பியன் யூனியனோட இதுக்கு இப்போ தலைமைத்துவம் வகிக்குது. 3வது சவுத் ஆஃப்ரிக்கா. அப்போ இந்த 3 நாடு முதல் அவங்களே சொல்கிறாங்க, உங்களோட நாட்டுக்காரர் தானே எங்களை 30/1 இந்த இப்போ வரப்போகிற ரெசல்யூஷனை புஷ் பண்ண சொல்லி கதைக்கணும் தான் சொல்கிறேன். அப்படி என்று சொன்னால் ஒரு சில தமிழ் அமைப்புகள் அந்த பிரேரணையை முன்மொழியை சொல்லி நாட்டு பிரதிநிதிகளை கேட்கிறார்கள். ஆமாம் ஆமாம்.
அவர்கள் கேட்குறார்கள் வந்து இந்த நீங்கள் புஷ் பண்ணணும் தண்டோணும்னு சொல்லி. அப்போ அதே வேளையில் இப்போ நான் அவர்களோட இன்ட்ராக்டிவ் பண்ணும்போது முக்கியமாக சவுத் ஆஃப்ரிக்கா பிரதிநிதியோட இன்ட்ராக்டிவ் பண்ணும்போது அவர் சொன்ன விஷயம் வந்து இதுதான். இது வந்து யூகே தான் இதோட இனிஷியேட்டிவ், யூகே தான் கொண்டு வந்தது. நாங்கள் வந்து யூகே என்ன முடிவெடுத்தாலும் அதை புஷ் பண்ண தயார். அதே வேளையில் இப்போ நீங்கள் தமிழருக்கு இதுன்னு சொன்னால் கேபிட்டலில் போய் டிஸ்கஷன் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு தொடர்பு ஏற்படுத்தி தரேன்னு சொல்லி அவரே சொல்லிட்டார். அப்படி என்று சொன்னால் சர்வதேச நாடுகளின் பிரதிநிதிகளை குழப்புகின்றவர்களாக நாங்களே, அதை நான் பேர் சொல்லவில்லை, நாங்களே இருக்கிறோம் என்று அர்த்தம் கொள்ளலாமா? ஆமாம் ஆமாம், இதான் உண்மை. இங்கே வந்து இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால் தமிழன்ற ஒரு வார்த்தை இல்லாத ரெசல்யூஷனை எங்களை மேலே திணிக்கிறார்கள். அதை வந்து தமிழர்களை வச்சு ஒரு பக்கத்தால் ஸ்ரீலங்காலேருந்து ஒரு சில தமிழர்களை கொண்டு வந்து இப்போ என்னென்னு சொல்கிற சில கொழும்பிலேருந்து இயங்குகிற சிங்கள அமைப்புகள் சார்ந்தவர்கள் வந்து பயன்படுத்துகிறார்கள். அதே வேளையில் டியாஸ்பரா ஆர்கனைசேஷன்கள் கூட வந்து தமிழ் டியாஸ்பரா ஆர்கனைசேஷன்கள் கூட வந்து அதை புஷ் பண்ணி தாண்டி தான் இங்கே கதைக்கிறாங்க. இங்கே வந்து என்னென்னு சொன்னால் வந்து பாதிக்கப்பட்ட தரப்பும் நாடுகளும் இருக்குது. பாதிக்கப்பட்ட தரப்பு வந்து தனக்கு நடந்த பாதிப்பை வந்து அப்படியே சொல்லணும். அதை விட்டு போட்டு இங்கே நாங்கள் என்ன எங்களுக்கு கத்தியால் குத்தி ரத்தம் பெறுதுன்னு சொன்னால் ரத்தம் பெறுதுன்னு தான் சொல்லணும். நாங்கள் மூடி மறைச்சி இல்லை குத்துப்பட்டால் அது பிரச்சனை இல்லை, சரியாக வந்துட்டேன்னு சொல்கிறதுல அர்த்தம் இல்லை. அதே வேளையில் இப்போ என்னென்னு சொல்லி இப்போ இதோட அடுத்த ஸ்டெப் எடுத்துக்கொண்டே ஒரு சாதாரண உதாரணத்துக்கு மெசடோனியா, மொண்டெனிக்ரோ இந்த 2 நாடும் வந்து கோர் குரூப்புக்குள்ளே இருக்குது. இந்த 2 நாட்டு பார்லிமெண்டரியன்ஸை வந்து நாங்கள் சந்திச்சோம். அப்போ அவர்கள் சொல்கிறார்கள், புஸ்கோ எங்களுக்கு ஷொக்காக இருக்குது, இப்போ தான் எங்களுக்கு தெரியுது எங்களோட நாடு இதுக்கு கோ ஸ்பான்சர் பண்ணுறேன்னு சொல்லி இப்படி இங்கே வந்து அவர்களோட இன்ட்ராக்டிவ் பண்ணும்போது அவர்கள் சொன்னாலும் இது இப்போதைக்கு நாங்கள் இது சார்ந்த முடிவெடுக்கலாம், நான் கேபிட்டலுக்கு போயிட்டு என்னென்று பேருந்து பார்ப்போம்ட்டு போனார். அங்கே கேபிட்டலில் போய் நாங்கள் கொடுத்த அந்த 118 வந்து உலகம் முழுக்க 3000 அமைப்புகள், அதில் பார்த்துக்கொண்டீங்கன்னா தமிழ் அமைப்புகள் குறைவு, ஒரு 25-30 அமைப்பு தான் தமிழ் அமைப்புகள். மிச்சம் முழுக்க வேறு வேறு நாட்டு 70-80 நாட்டு அமைப்புகள். அதுக்குள்ளே 118 எக்கோசோக் அங்கீகாரமுள்ள அமைப்புகளோட அங்கீகாரத்தோடு 2 ஸ்டேட்மெண்ட் சப்மிட் பண்ணியிருந்தாங்க. ஒன்று வந்து வடமாகாண சபை எடுத்த தீர்மானத்தோட சுருக்கம், மற்றது வந்து அனைத்துலக விசாரணை வேணும், இலங்கைக்கு ஒரு விசேட பிரதியை நியமிக்கணும், மற்றது நடந்த இனாளிப்பென்று சொல்லி. அப்போ அதுகளே அந்த ரெசல்யூஷன் இதெல்லாம் அவர்கள்ட்ட கொடுத்து விட்ட இடத்துல மெசடோனியக்காரன் வந்து 2 நாளையால் உடனே ஃபோன் அடித்து சொன்னார், பஸ்கோ நாங்கள் பார்த்தோன்னாங்க, நான் இங்கே பார்லிமெண்ட்லேயும் கதையில் கலந்துரையாடினேன், எல்லாரும் நிற்கிறார்கள், உடனடியாக தமிழர்களுடன் நாங்கள் கதைக்கணும், இந்த விஷயம் சார்ந்து எங்களுக்கு விவரம் தேவைப்படுது என்னென்னு சொன்னால் அதில் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு என்னென்னு சொன்னால் வந்து 39 நாட்டிலேருந்து எக்கோசோக் அங்கீகாரமுள்ள அமைப்புகள் சப்மிட் பண்ணி அதை ஓகே பண்ணியிருந்தபடியா, அதுக்கு எங்களோட இணைஞ்சு அதை சப்மிட் பண்ணினபடியா அது வந்து எங்களுக்கு நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அப்போ இன்றைக்கு வந்து மெசடோனியா எங்களை அழைத்திருக்கிறார்கள். அதேமாதிரி இப்போ மொண்டெனிக்ரோ எடுத்துக்கிட்டால் மொண்டெனிக்ரோ கூட வந்து அதே செட்டப் தான் நடந்திருக்குது. அப்போ இப்போ பார்லிமெண்டரியன்ஸ் அழைச்சோடனே அவர் அங்கே போனப்போ திரும்பி நான் ஒரு இமெயில் எழுதி கேட்டேன், நான் என்ன மாதிரி பார்த்தீங்களா நீங்களான்னு சொல்லி. அவர் சொல்லி போட்டு ஃபாரின் அஃபேர் கமிட்டி வந்து உடனடியாக இது சார்ந்து கலந்துரையாட போகுது, நீ எப்போ எப்போ வாரீங்களோ தங்களுக்கு 15 நாளுக்கு மேலே தெரியப்படுத்த சொல்லி இருக்குது. இதுதான் இப்போ நாங்கள் எடுத்துருக்கிற ஸ்டெப்புகள். ஆம், நீங்கள் குறிப்பிடுகின்றதன் அடிப்படையில் எங்களுடைய வேலை திட்டங்கள் ஒருமுகப்படுத்தப்படுமாக இருந்தால் நாங்கள் இன்னும் பலம் பெறலாம் என்று அர்த்தம் கொள்ளலாமா? நிச்சயம். அதாவது இப்போ ஒரு சாதாரண உதாரணத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து வெஸ்டர்ன் சாரா மக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் வந்து பல நாட்டிலேருந்து பல பக்கத்தால் வருவார்கள். ஆனால் வாரவர்கள் அவ்வளோ பேருமே வந்து ஒரு ஆஃபீஸ் இருக்குது இங்கே, அந்த ஆஃபீஸோட தலைமைத்துவத்தை வந்து ஒமைமான்னு சொல்லி ஒரு பெண் போராளி தான் அதை கொண்டு நடத்துகிறாங்க. அப்போ அவங்களோட கண்ட்ரோலுக்குள்ளே தான் எல்லோரும் நிற்கிறாங்க. ஆனால் அவங்களே சொல்லுவாங்க தங்களோட இதுக்குள்ளே இவ்வளோ பிரச்சனை இருக்குதுக்குன்னா, ஆனால் அவர்கள்ட்ட அந்த இது இருக்காங்க. எங்களோட பிரச்சனை என்னென்னு சொன்னால் வந்து இங்கே வந்து நின்றாட்டு இங்கே ராஜேந்திரன் செய்கிறேன்னு சொல்லி எங்களுடைய தமிழருடைய அடிப்படை நடந்த இனாளிப்பு இதுகளை எல்லாத்தையும் மூடி மறைக்கிறார்கள். என்னென்னு சொன்னால் இனாளி ஜெனோசைடுன்னு சொன்னால் நாங்கள் ஜெனோசைடுன்னு சொல்லணும், அதை மூடி மறைச்சி பிரயோசனம் இல்லை. தமிழருக்கு நடந்த ஜெனோசைடுன்னு சொன்னால் தமிழர் தங்களுக்கு நடந்த ஜெனோசைடுன்னு சொல்கிறது கூச்சப்பட்டார்கள்னு சொன்னால் அதுக்கு பிறகு நாங்கள் இங்கே வந்து பிரயோசனம் இல்லை. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் ருவாண்டா, நான் இந்த யூனிவர்சிட்டி காலங்களில் எழுதும்போது ருவாண்டாவோட ப்ராசஸில் இன்வால்வ் ஆகியிருந்தேன். அந்த
இந்த பொஸ்னியா இதுகள் எல்லாம் இன்வால்வ் ஆகியிருந்தன. அந்த அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து இங்கே வந்து ஒரு தருமையாக ராஜதந்திரம் செய்யலை. வந்தவர்களெல்லாம் எங்களுக்கு நாளைக்கு நடந்திருக்கு, எங்களுக்கு அனைத்துலக விசாரணை வேணும், இது அப்படியாப்பட்ட கோரிக்கையோட நின்றவிய. ஆனால் எங்கட இதில் மாத்திரம் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் வந்து தமிழர்களை வந்து சிந்திக்கக்கூடாது, நீங்கள் இதற்கு மேலே கேட்டிங்கன்னா எல்லாம் வெளியில் போயிருமென்று சொல்லி பயமுறுத்தி எங்கட ஆக்களை அந்த அந்த என்னென்னு சொல்கிறது, அந்த குட்ட குனிகிற கூட்டம் மாதிரி ஆக்கி கண்டிருக்கணும். அதுக்கு சில தமிழ் அமைப்புகளும் அப்படியே நின்று தான் வேலை செய்கின்றன. லங்காஸ்ரீ மற்றும் ஐபிசி தொலைக்காட்சியின் செவிகளில் இணைந்து கொண்டு பல்வேறுபட்ட விடயங்கள் உங்களிடம் கேட்க இருக்கின்றது. கடந்த வாரம் இலங்கை தொடர்பிலான நகல் வருகின்ற போது அது தொடர்பில் இன்னும் விரிவாக பல விடயங்களை உங்கள் மூலமாக அறிய வேண்டியிருக்கின்றது. அதுவரையும் தற்பொழுது வரை நடைபெற்று கொண்டிருக்கின்ற விடயங்கள் தொடர்பிலும் தமிழர் அமைப்புகளிடையில் எதிர்காலத்தில் இருக்க வேண்டிய ஒற்றுமை தொடர்பிலும் மிக தெளிவாக செவியிலே குறிப்பிட்டமைக்காக லங்காஸ்ரீ மற்றும் ஐபிசி தொலைக்காட்சியின் சார்பில் சிறப்பு நன்றிகளோடு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். ஐபிசி தமிழ் தொலைக்காட்சிக்காக ஜெனீவாவிலிருந்து தமிழரசு. நன்றி.